தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீக ஜோதிட நிகழ்ச்சிகளை அற்புதமாகவும் அதி அற்புதமாகவும் வழங்கி கொண்டிருக்கின்ற தீபம் தொலைக்காட்சி வாயிலாக சிறப்பு சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. 26/1/2017 துர்முகி வருடம் மகர மாதமாகிய தை மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை சரியாக மாலை 5:06 விருச்சிக ராசியில் இருக்கும் சனி பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். இப்போ விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பயிற்சி எத்தனை ராசிகளுக்கு உண்மையான வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் சனி பகவான், அதாவது நவ கிரகங்களிலேயே மிகப்பெரிய வலிமையான கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சனி பகவான் உலகத்தில் சாமிக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சனி பகவான், அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் உள்ள உயிராக இருந்தாலும் பயிராக இருந்தாலும் இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகாரமாக திகழக்கூடிய மாபெரும் கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வரும் பொழுது எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான சுப பலன்கள் அல்லது அசுப பலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் இந்த மாதிரியான பயிற்சி ஆகக்கூடிய கால வரையறையில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி 26/1/2017 சனி பகவான் பயிற்சி ஆகிறதா கணிதம் சொல்லியிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் தான் சனி பயிற்சி வருவதாக கணக்கு கொடுத்துருக்குங்க. ஆனால் இதில் 2 பயிற்சிகளுக்கிடையே நாம் எந்த மாதிரியான பயிற்சியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வழக்கமான வாழ்க்கையில் குழப்பமான ஒரு சூழ்நிலை எல்லோருக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நல்லா கவனித்து பாருங்கள். 26/1/2017 அன்று இந்த சனி பகவானுடைய தீட்சண்யமான, அதாவது வலிமையான கதிர்வீச்சுக்கள் இந்த பூமிக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை யாராக இருந்தாலும் உணர முடியும். இந்த 26 கூட பார்த்தீங்கன்னா 2+6 8ஆம் தேதி வரக்கூடிய 8 அப்படிங்கிற ஆதிக்கத்தில் வரக்கூடிய இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே எல்லா ராசிக்கும் ஓரளவு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது பயப்படும்படியான மாற்றத்தையும் எந்த ஒரு விஷயத்திலும் நன்மையான வகையில் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பயிற்சி இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. பொதுவாக சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் சனி பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சாஸ்திர ரீதியாக சனி பகவானுக்கு மகரம், கும்பம் இந்த 2ம் ஆட்சி வீடுகளாகவும், மேசம் அப்படிங்கிற ராசியில் சனி பகவான் அடியெடுத்து வைக்கும் பொழுது நீச்சம் அப்படிங்கிற அமைப்பும், துலா ராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது உச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும், ரிஷப ராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது நட்பு அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியமும் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லியிருக்குது. எது எப்படி இருந்தாலும் எண் கணித சாஸ்திரப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8ஆம் தேதி அல்லது 8ஆம் எண் ஆதிக்கத்தில், அதாவது உதாரணமாக 8 தேதியில் பிறந்தவர்கள் அல்லது 17 தேதியில் பிறந்தவர்கள் அல்லது 26 தேதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானால் அனுகூலங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாலே நாம் எல்லோருமே தெரிஞ்சோ தெரியாமலோ பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மற்ற எந்த கிரகங்களும் கொடுக்க முடியாத அற்புதமான நன்மையை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு உண்டான சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் இந்த உலகத்தில் ஒரு மனுஷால் ஜனனமாகும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற நவகிரகம் 9 கிரகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரியான ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்காங்களோ அந்த ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி நன்மைகளையோ
அல்லது உலக அனுபவங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்து அந்த கிரகங்கள் வந்து ஒருபோதும் மாறுவதில்லை. நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சரி அல்லது நல்ல நிலைமையிலிருந்து தவறி வாழ்வராக இருந்தாலும் சரி, அந்த யோகம் வரும் பொழுது, அதாவது தனம் கிடைக்க வேண்டிய அமைப்பு ஒருவருக்கு இருந்தால் தனம் கிடைத்தே தீரும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப, அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் புகழ் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் புகழ் கிடைத்தே தீரும் அப்படிங்கிற அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு எல்லா நேரத்திலும் யோகமாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் மாபெரும் கிரகமாக விளங்கக்கூடிய, வலிமையான கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும், யோகமாகவே இருந்தாலும் சரி, நட்பு வீடாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வளர்ந்து பெருசாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேசிக்கிற நேர்மையை பொறுத்து, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு நீங்கள் தீங்கு விளைவிக்காமல் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை பொறுத்து, வாழும் காலத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையோ அல்லது வாழும் காலத்தில் உங்களுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரியான உலக அனுபவங்களையோ, நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, ஒருவருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆள் பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ, அதிகார பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ, அரசியல் பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ, அந்த பலமுள்ள காலங்களில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது தெரிஞ்சோ தவறு பண்ணினால் கூட அந்த தவறை வந்து இந்த உலகத்தில் வந்து தட்டி கேட்க முடியாமல் இவங்க வந்து ஓரளவு ஜெயிச்சிக்கிட்டு இருக்கலாங்க. ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 27 வருஷத்துக்கு ஒரு முறை அஷ்டம சனியாகவோ, ஏழரை சனியாகவோ, கண்டக சனியாகவோ, அர்த்தாஷ்டம சனியாகவோ சனி பகவான் வரும்பொழுது, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் 27 வருடங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் எட்டி பார்க்கும் பொழுது உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அற்புதமான கிரகமாக சனி பகவான் இருந்துக்கிட்டு இருக்காருங்க. அதனால தான் நவ கிரகங்களிலேயே நீதிவான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பட்டம் சனீஸ்வர பகவானுக்கு திட்டவட்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை கூட ஏமாத்திடலாங்க. சில நேரங்களில் வந்து தர்மத்தை கூட தாத்பரியம் இல்லாமல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜாதக கட்டத்தில் வந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தெளிவாக நமக்கு சுட்டி காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான். இந்த உலகத்தில் வந்து எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈச பெருமானை கூட ஆட்டி படைக்கக்கூடிய அற்புதமான வல்லமை இந்த சனி பகவானுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நவ கிரகங்களிலேயே ஈஸ்வரன் அப்படிங்கிற அற்புதமான பட்டம் இந்த சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பொதுவாகவே இந்த சனி பகவானை, சனி அப்படிங்கிற வார்த்தையை தனிப்பட்ட முறையில் உச்சரிக்காமல் சனி பகவான் அல்லது சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற அடைமொழியோடு உச்சரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாத உயர்வுகளை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில், அதாவது இந்த சனி பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா இந்த சனி பயிற்சி யாராக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷங்கள், அதாவது 30 மாதங்கள் எடுத்துக்குதுங்க. 30 மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாம் எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய யதார்த்தமான உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம எல்லோருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சனி பகவான் அப்படின்னாலோ, சனி பயிற்சி அப்படின்னாலோ, ஏழரை சனி அப்படின்னாலோ நிறைய பேர் வந்து நம்மளையும் அறியாமல் பயப்படும்படியான ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, ஏழரை சனி வரும்பொழுது எல்லோருக்குமே கஷ்டம் வருவது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏழரை சனி 7.5 வருடங்களாக கொடுக்கக்கூடிய உலக அனுபவங்களை அஷ்டம சனி பகவான் வந்து 2.5 வருஷத்துக்குள்ளே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமான கெடுதல்களையோ அல்லது அதிகபட்சமான துன்பங்களையோ கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம், நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க,
ஏழரை சனி வரும்பொழுது திருமணம் பண்ணலாமா, அஷ்டம சனி வரும்பொழுது திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறவ ஒரு யதார்த்தமான வெகுளித்தனமான கேள்வி நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. 25 வயது நிரம்பிய ஒரு பெண்ணுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 7.5 வருஷம் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட 32 33 வயசு ஆயிரும் அந்த பெண்ணுக்கு. அப்போ திருமண வயது தாண்டி போயிடுது இல்லையா? அவ்வளவு காலங்கள் நீங்கள் தாமதிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் கவனித்து பாருங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது, புது வீடு வாங்கும் பொழுது, அல்லது வேறு வகையான புது தொழில் ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது ஒரு மனசுக்கே தெரியாத மாபெரும் சாதனைகள் செய்யும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏழரை சனியோ அல்லது அஷ்டம சனியோ அல்லது கண்டக சனியோ நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அஷ்டம சனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான மாபெரும் சாதனைகளை நிறைய பேர் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அது உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது அஷ்டம சனி வரக்கூடிய காலங்களில் தனி கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய தகுதி திரு என்.டி. ராமாராவ் அவர்களுக்கு இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போது அஷ்டம சனி கொடுத்தது அப்படின்னா, சனி பகவான் பார்த்து கொடுத்ததுன்னு வைங்களேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ப முடியாத ஏற்றத்தையும் நம்ப முடியாத மாற்றத்தையும் நன்மையோடு கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான். நீங்கள் நேர்மையாக இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்ததுன்னு வைங்களே, நல்ல ஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னா, குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை கோபுர அளவுக்கு உயர்த்தக்கூடிய மகோன்னதமான கிரகம் சனி பகவான் மட்டும்தான். அதே மாதிரி உங்களுக்கு அதிகாரம் ஆள்பலம் இருக்குது, யாருமே எதிர்த்து கேட்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் நீங்கள் தவறுகள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது தெரியாமல் பண்ணுவது தவறு, தெரிஞ்சே பண்ணுவது திமிரு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கேட்ப உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி தவறு பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா, கோபுர அளவில் இருக்கக்கூடிய மனிதனை கூட ஒரே நொடியில் குப்பைக்கு கொண்டு வரக்கூடிய தகுதியும் இந்த மாபெரும் கிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவானுக்கு மிகுதியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோருமே, அதாவது நல்லதுக்கு காலம் இல்லையா, நல்லவங்க வாழ முடியாதா, நல்ல சாமி நான் கும்பிட்ற சாமி கண்ணு தெரியலையா, கும்பிட்ற சாமி காப்பாத்தாதா, உலகத்தில் சாமி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல விஷயங்களை, நன்மையான மாற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சனி பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் புத்தகங்களால் சொல்ல முடியாத புதிய படிப்பினைகளையும், தத்துவங்களால் கொடுக்க முடியாத தார்மீக பொறுப்புகளையும், மற்றவர்களால் மறுக்கப்படுகிற மாபெரும் சாதனைகளையும், ஏன் பெற்றவர்களால் கூட கற்றுத்தர முடியாத பற்றுதல்களையும் பாசங்களையும் ஒருவேளை கற்றுத்தரக்கூடிய, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக கற்றுத்தரக்கூடிய மாபெரும் கிரகம் இந்த சனி பகவான் ஒருவர் மட்டும்தான். அதனால் உங்களுக்கே தெரியாத உண்மைகளை நன்மையான வகையில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பகவான் இந்த மாபெரும் கிரகமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லாமல் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கலாம். அதனால் சனி பகவான் அப்படின்னா பயப்பட வேண்டியது கிடையாதுங்க. பொதுவாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துக்கிட்டு இருப்பார். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக, அதாவது கெட்ட விஷயம் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு இருந்தும், அதாவது நல்லவராக இருக்கிறத விட கெட்டது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்து கூட நீங்கள் கெட்டது பண்ணாமல் நல்லவராக இருந்தீங்க அப்படின்னா அந்த நல்லதுக்குண்டான நன்மைகளை கண்டிப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புத கிரகமாக விளங்கக்கூடியது சனி பகவான். நீங்கள் நல்லவராக இருந்து நியாயமாக இருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் ஜனனமாகும் பொழுது கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை கூட அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக இந்த சனீஸ்வர பகவான் வரக்கூடிய ஆதிக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும் ஒவ்வொருவருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏழரை சனி வருது, கண்டக சனி வருது, அர்த்தாசம் சனி வருது, அஷ்டம சனி வருது அப்படிங்கிறதுக்காக யாரும் பயப்பட வேண்டாம். வந்த சனி எந்த சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பொங்கு சனியாகவும் கண்டிப்பாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சனி பகவானாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்துக்கிட்டு இருக்கலாம். பொதுவாக சாஸ்திர ரீதியாக, ஜாதக ரீதியாக சனி பகவான் ஆயுள் காரகன் என்று வர்ணிக்கப்படுகிறாருங்க.
யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆயுள் காலம் முடிகிறதுக்குள்ள தொடர்ந்து ஒரு 3 முறையாவது கண்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது வருங்க. அப்போ அந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சிக்கக்கூடிய, அதாவது ஆயுள் பாவம் பாதிக்கப்பட்டு இவருடைய ஆயுள் இவ்வளவு தான் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துன்னு வைங்களேன், அந்த விதியை வந்து மாற்ற முடியாது. ஆனால் அந்த விதிக்கு முன்னாடி, அதாவது தீர்க்கமான ஆயுள் இருந்து கூட இடையில வந்து கண்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கண்டத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஆயுள் காரகன் சனி பகவானுடைய அனுக்கிரகம் நிச்சயமாக தேவைப்படுது. ஒரு ஜாதகத்தில் மற்ற எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சனி பகவான் ஒருவர் மட்டும் உங்களுக்கு வந்து நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னு வைங்களேன், இந்த உலகத்தில் வந்து சத்தமில்லாத சாதனைகளை மொத்தமாக பண்ணக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பாருங்க. பயப்பட வேண்டாம். அதனால் ஏழையாக இருந்தாலும் அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் அல்லது வேறு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு இல்லாமல் அனாதையாக இருந்தாலும் சரி, எனக்கு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து தன்னந்தனியாக தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த தவிச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பாக்கியவான்களுக்கும் நிச்சயமாக இந்த தரணையில் வந்து தகுதியான இடத்தை மிகுதியாக கொடுப்பதற்காகத்தான் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த சனி பகவான் வந்து நிச்சயமாக ஆதிக்கமாக எட்டி பார்க்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக 26/1/2017 அன்று பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான அமைப்பில் வருகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வந்து மேச ராசி வருகிறார். இந்த மேச ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான விரிவான பலன்களை வந்து நாம் பார்க்க இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மேலோட்டமான, அதாவது மேச ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வர்றாருங்க. அதே மாதிரி ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து அஷ்டமதானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு வந்து கண்டக சனியாக சனி பகவான் பயிற்சியாகி வர்றார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ராசிகளில், அதாவது காலம் கலிகாலமாக இருந்தாலும் கடக ராசிக்கு சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் பொறுப்பாக சொல்லி வச்சிருக்குது. அப்படிப்பட்ட அற்புத ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சத்துரு ஸ்தானத்தில் வந்து ஆதிக்கமாக இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் பயிற்சி ஆகிறாருங்க. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு கர்ஜனையோடு வாழக்கூடிய இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு வந்து சனி பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தில் வர்றார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாக இந்த சனி பயிற்சி அமையுது. அதே மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்திற்கு, அதாவது கடந்த காலங்களில் வந்து 7.5 சனி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நேர்மையாக இருந்தும் நல்லவராக இருந்தும் அந்த நல்லதை மட்டும் அனுபவிக்க முடியாமல் நடுவீதியில் நின்று தத்தளிச்சுக்கிட்டு இருந்தக்கூடிய இந்த துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முன்னேற்றம் தரக்கூடிய முதன்மையான இடத்திற்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசிக்கு வந்து, அதாவது பாத சனி என்று சொல்லக்கூடிய பக்குவமான அமைப்பில் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலேயே தன்னுடைய வீட்டிலேயே சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஜென்ம சனி அப்படிங்கிற அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி, ராசிகளிலேயே கடைசி ராசியாக இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் வந்து பயிற்சியாகி வர்றாரு. 10ல் ஒரு பாவக்கிரகமாவது இருந்தால் தான் கண்டிப்பாக ஏதுவான வாழ்க்கையை, ஏற்றமான வாழ்க்கையை மாற்றமான வகையில் அமைச்சிக்க முடியுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் மீன ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் சனி பகவான் ஒவ்வொரு விதமான வெவ்வேறு விதமான தாத்பரியங்களோடு ஆதிக்கத்தோடு அமைஞ்சிருந்தால் கூட பொதுவாகவே இந்த சனி பயிற்சி நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற ஒரே கேள்விக்கு பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் இந்த பயிற்சியில் வந்து எந்த ராசியாக இருந்தாலும்
நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. நல்லது பண்ணுவார், நல்லது பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன் இவ்வளவு திட்டவட்டமாக தெளிவாக உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் விருச்சிக ராசியில் பகை வீட்டில், அதாவது செவ்வாயுடைய வீட்டில் வந்து ஆதிக்கம் பகை வீட்டில் இருக்கும் பொழுது பொதுவாகவே சனி பகவான் வந்து தேவையில்லாத தொந்தரவுகளையும் தேவையில்லாத ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய பருவ நிலை தவறிய மழை வாய்ப்புகளையும் தேவையில்லாத மாற்றங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் அதாவது அனுகூலம் பண்ண முடியாத மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போது வந்து நட்பு வீடாக விளங்கக்கூடிய தனுசு ராசியில், அதாவது நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய அனுகிரகம் நிறைந்த இந்த குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக இந்த சனி பகவான் யாரோடு சேர்ந்தாலும் அவ்வளவு எளிதில் நல்லது பண்ண மாட்டார். ஆனால் குருவோடு சேர்ந்தால் மட்டும்தான், அதாவது குருவும் சனியும் சம்பந்தப்பட்டால் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் இருந்துகிட்டு இருக்குது. அந்த தாத்பரியத்திற்கு பங்கம் வராத வகையில் இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் தன லாபத்தையும் மன உற்சாகத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த சனி பகவான் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக பொதுவாகவே உலகத்தில் வந்து பொருளாதார ரீதியாக நன்மையான மாற்றங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி மாற்றமாகி முதல் 3 மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு தடைகள் இருந்தால் கூட எண்ணெய் உற்பத்தி, இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கட்டிட தொழில் இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து புதையல் யோகம் தரக்கூடிய அளவுக்கு மேன்மை தரக்கூடியதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் வறுமையில் உள்ளவர்கள் நிறைய பேரை வந்து பெருமைக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுமானம் பண்ண முடியாத மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதாவது யாருக்கும் பாதிப்பும் இருக்காது, பயப்படக்கூடிய தேவையும் இருக்காது. ஆனால் நன்மையான மாற்றங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். பயிற்சியாகி முதல் 180 நாள், அதாவது 6 மாதங்களுக்கு பருவமழை தவறி பெய்தால் கூட நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து தொடுத்து நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விவசாயத்தில் வந்து வீறு கொண்டு எழுகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விதமான நன்மைகளை அனுதினமும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்குது. கால்நடைகளில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிற சம்பந்தப்பட்ட வகையில், இப்போ ஆடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிற ஆடுகளுக்கும், மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கால்நடைகளில் பசுமாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசுமாடு, காளை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயபக்தியோடு வணங்கக்கூடிய ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்து, அந்த பசுமாட்டில் கூட ஏதாவது ஒரு இடத்துல கரும்புள்ளி இருந்தது அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கால்நடைகளுக்கு அவ்வப்பொழுது கண்டுபிடிக்க முடியாத நோய் நொடிகள் வந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த கருப்பு பொட்டு இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு எந்த நோய் வந்தாலும் பாதிப்பு இல்லாமல் கண்டிப்பாக சேதாரம் இல்லாமல் ஆதாரத்தோடு ஆயுள் தீர்க்கம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கே உண்டான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சனி பகவான் அப்படின்னாலே தயவு செய்து யாரும் பயப்பட வேண்டாங்க. நாம் பயந்தாலும் பயப்படாமல் இருந்தாலும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சனி பகவான் கொடுக்குற நல்லதை கொடுத்துட்டு தான் போவாருங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்லது இருந்ததுன்னா, நான் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒருவருக்கு நல்ல யோகம் இருந்து, அதாவது நல்ல தனம் கிடைக்கணும்னா தனம் கிடச்சி தான் தீரும். புகழ் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தாலும் புகழ் கிடச்சி தான் தீரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஜாதகங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக உதாரணமாக சொல்லலாம். ஆனால் உலகத்துக்கே வந்து ஒய்யாரமாக அதிகாரமாக திகழ்ந்த, அதாவது மறைந்தும் மக்கள் மனதில் நிறைந்து இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் வந்து புகழ் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தது. அதனால் அவருக்கு புகழ் கிடைச்சது. இதை நம்ம எல்லோருமே ஏற்றுக்கலாம். தன்னுடைய வாழ்வியலில் வந்து நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை, பொறுமை அப்படிங்கிற ஆயுதத்தால் கடைப்பிடித்து அகிம்சை அப்படிங்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் அதிகாரமாக ஒரு பெருமையை ஈட்டக்கூடிய ஒரு தகுதி மகாத்மா காந்திக்கு மிகுதியாக இருந்துக்கிட்டு இருந்ததுங்க. அப்போது அவர் வந்து நேர்மையாக இருந்தார், நேர்மையான வகையில் போனார். அதனால் அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு புகழ் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தது. அதை நம்ம ஏற்றுக்கலாங்க. ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகழ் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது நேர்மையாக இருக்கக்கூடிய அண்ணல் காந்தியடிக்கும் புகழ் கிடைச்சிருக்குதுங்க. அதாவது நேர்மை தவறி, அதாவது அதிகாரமாக, அதாவது தேவையில்லாத வகையில் அடுத்தவர்களை வந்து ஈவு இரக்கமில்லாமல் பார்த்து கொண்டிருந்த ஹிட்லர் அவர் ஜாதகத்திலும் வந்து பார்த்திங்கன்னா புகழ் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தது, புகழ் கிடைச்சிது. அப்போ இரண்டுக்கும் என்ன வேறுபாடுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அண்ணல் காந்தியடிகள் ஜாதகத்தில் வந்து
நவ கிரகங்களில் சுப கிரகங்களுடைய ஆதிபத்தியம் அதிகமாக இருந்ததுனால நேர்மையான வகையில் புகழ் கிடைச்சதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய ஜாதகத்தில் பாவ கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால அவருக்கும் புகழ் கிடைச்சது. அதாவது வேறு வகையான அதிகாரம் இருந்தால் கூட அவருக்கு புகழ் கிடைச்சது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் பயந்துக்க வேண்டாங்க. உங்களுடைய ஜாதகத்திலும் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் தனம் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் தனம் கிடைத்தே தீரும். புகழ் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் புகழ் கிடைத்தே தான் தீரும். பயப்பட வேண்டாம். அதனால் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசியை அடிப்படையாக கொண்டு இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியா வளர்ச்சியா அப்படிங்கிற விஷயத்தை நாம் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிறது இன்னும் ஆழமாக பேசும் அப்படிங்கிற அற்புதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ராசியில் பல லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரே நட்சத்திரத்தில் பல லட்சம் பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரே லக்னத்தில் பல லட்சம் பேர் இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரே ஜாதகம் இன்னொருவருக்கு வராது, வரவும் முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நிகழ்ச்சி மூலமாக நன்மையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. அதனால் இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு எந்த ராசிக்கு எப்படி போட்டிருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் உண்மையான நன்மையை உங்களுக்கு பக்குவமாகவும் தத்துவமாகவும் பயப்படும்படியான சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வரும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ராசிக்கும் விழா வாரியாக விளக்கமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களும் தேவையில்லாத விஷயத்தை எண்ணி மனசில் பயப்பட வேண்டாம், பதைபதைக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. ராஜயோகம்.